வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, மங்காத்தா ரிலீஸ் ட்ரெய்லர் தான் பார்க்க போறோம். வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 3, 2, 1. அரே ரகசியம் யார்கிட்டயும் சொல்ல மாட்டீங்களே, கொள்ளடிக்க போறோம். இட்ஸ் a very big network. ஒரு பெரிய தொகை வெளியே வர போகுதுன்னு எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டாக சொல்ல முடியல. எப்படி ஒரு 400-500 கோடி இருக்கும். இந்த சீன்லாம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. இது மட்டும் நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி அடிச்சிட்டோம்னு வச்சுக்கோ, லைஃப்பில் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு செட்டில் ஆகிடலாம். பணம் கொள்ளையடிக்கப்பட்ட அஜித் சார் பார்த்து செம்ம வில்லாக்கு அப்புறம் ஒரு பயங்கரமான ஒரு நெகட்டிவ் கேரக்டருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர்லேயே மங்காத்தா பெஸ்ட்டான அஜித் சாரை பார்த்துருக்கேன். எங்க எல்லாரும் அவசரமா கொள்ளை அடிக்கலாம். 500 கோடி. அண்ணா இங்க என்ன பண்றீங்க? எனக்கு தெரியும் நீங்க எல்லாரும் கொள்ளடி தான் போறீங்க. வினே சத்தியமா நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. என்னடா சுட போறியா? சுடு சுடு. Wait. Rewind. Action king. நீ ஆரம்பிச்ச கேம் இப்போ நான் முடிக்க போறேன். This is my game. இதை எப்போ ஆரம்பிக்கணும், எப்போ முடிக்கணுங்கிறத நான் தான்டா சொல்லணும். மங்காத்தாடா. நான் உள்ள, நான் வெளியே. இப்போ ஃபோர்த் சீன்லாம் பயங்கரமாக இருக்கும். The king maker. Game over. லவ்யா. ஆமாம். வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. படத்தோடைய ஒவ்வொரு சீனுமே அவ்வளோ அழகாக நம்ம வெங்கட் பிரபு சார் பயங்கரமாக எடுத்திருப்பார். அதில் ஓப்பனிங்கே அந்த இது என்னது ஜீப்லேருந்து வர என்ட்ரி எல்லாமே தரமாக இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சீனு அது என்ன சீனு, பணம் எடுக்கிறதுக்கு பைக்கில் போகும்போது நம்ம வைபவம் அவரும் ரேஸில் போவான், பைக் ரேஸ் போவோம் ஃபாஸ்ட்டாக, அந்த சீனு. அப்புறம் வந்து அந்த இது பெட்டி அந்த லாரியில் இருக்கிற அந்த டிராக்டருடைய இதுவே மாற்றி வைக்கிறது, அதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சீன்ஸ் எல்லாமே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அஜித் சார் வந்து அப்போ தான் அந்த லுக்கு வந்து சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கு இந்த படத்துலேருந்து தான் அவர் வந்து வர ஆரம்பித்தார். இது மாதிரி நிறைய அவருடைய நெகட்டிவ் கேரக்டர் தான் பண்ணியிருப்பார். ஆனால் பயங்கரமான ஒரு லுக்கில் பயங்கரமான ஒரு மிரட்டலான நம்ம அஜித் சாரான்ற மாதிரி தோணும். ஏன்னா இது வரைக்கும் அவர் பார்த்த வித்தியாசமான தோற்றங்களையும் இந்த வித்தியாசமான தோற்றத்துலையும் அவர் வித்தியாசமான ஆக்டிங்கையும் அவ்வளோ அழகாக செம்மையாக நம்ம வெங்கட் பிரபு சார், அதுக்கேற்ற மாதிரி யுவன் சங்கர் ராஜா சார் பிஜிஎம் எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்ட்ரிலேயே ஒரு பிஜிஎம் ஒன்று வரும், அந்த ஜீப்பில் வரும்போதே ஒரு என்ட்ரி ஒன்று வரும். அப்போவே என்ன இப்படி இருக்குன்ற மாதிரி தான் தோணுச்சு. செமையான ஒரு படம். மறுபடியும் ஒரு ரிலீஸ் ஆக போகுது. இப்போவும் அந்த என்னது எதிர்பார்ப்பு அப்போ ரிலீஸ் ஆகும்போது என்ன ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததோ இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். செம்மையான ஒரு படம். எனக்கு படத்தில் இருக்கிற எல்லா கேரக்டருமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அர்ஜுன் சாராக இருக்கட்டும், த்ரிஷா மேமாக இருக்கட்டும், மயூராக இருக்கட்டும், பிரேம்ஜியாக இருக்கட்டும், வைபவ் சாராக இருக்கட்டும், இது மாதிரி எல்லாருமே ரொம்ப 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 பிடிக்கும். படமே ஒரு ஒரு அடுத்து என்னன்ற ஒரு கேள்வியோடையே தான் படம் நகரும். ஏன்னா பணத்தை எடுக்கிறாங்க, ஓகே, பங்கு போடுறாங்க, ஓகே. அதுக்கப்புறம் அந்த பணத்தை வந்து நம்ம இவர் எடுத்துன்னு போயிடுவார், பிரேம்ஜி எடுத்துன்னு போயிடுவார். அதுக்கப்புறம் அவர்கிட்டேருந்து கொண்டு வந்தால் அதுக்கப்புறம் இவங்க 2 பேரில் யார் விளையாடுறாங்கன்னு பார்த்தா நம்ம அர்ஜுன் சாரும். அது கிளைமாக்ஸில் தெரியும் போது இவங்க 2 பேரும் தான் உள்ளே வச்சு செம்மையாக ஆடிருக்காங்கன்ற மாதிரி தான் அப்படி இருந்தது ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது படம். சரியான ஒரு படம், தரமான ஒரு படம். மறுபடியும் ரிலீஸ் ஆகுது. பாடல்கள், யுவன் சங்கர் ராஜா சார் பிஜிஎம் எல்லாமே பயங்கரமான ஒரு மங்காத்தா படம். ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம்.
அஜித் சார் அவர்களுடைய 50வது திரைப்படம். அஹ், எல்லா மொமெண்ட்டுமே அதில் பெஸ்ட்டான மொமெண்ட்டாக தான் இருக்கும் படத்தில். செம்மையாக இருக்கும். மறுபடியும் ரிலீஸ் ஆகுதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மோட்டிவேஷன் பண்ணுங்கள். பாய்.